ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் யூடியூப் சேனல். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுதுங்க? இந்தியா போகணுன்னு தோணுதா? ஆமாம், எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. பட் ஆனால் இதே மாதிரி இளநீ இங்கே யூஎஸ்ஏல கிடைக்குதான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. பட் கிடைக்குதுங்க. இதே இளநீ தான் வந்து காஸ்கோவில் இந்த மாதிரி நல்லா ஷேவ் பண்ணி, அதை சுற்றி ஷேவ் பண்ணி இது மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. 4 இளநீ கிட்டத்தட்ட $12 கிட்ட வருதுங்க. $12 $13 கிட்ட வருது. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு மறந்து போச்சு. ஆனால் $12 மேலே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது பேக்கேஜிங் டேட்டு. பேக்கேஜிங் டேட்டுக்கு எதுக்காக நான் பார்க்க சொல்கிறேன்னா, கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்கனாலே அது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான இளநீங்கிறது தெரிஞ்சிடும். ப்ளஸ் அதாவது இது வந்து எக்ஸ்பைர்ட் ஆனது அங்கே சேல்ஸும் பண்ண மாட்டாங்க. பட் ஹோல்சேலில் இருக்கிறதுனால 4 இளநீ $12 ஓகே தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து காஸ்டாரிக்கா தான் சென்ட்ரல் அமெரிக்காலேருந்து கிடைக்கிது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து போட்டிருக்காங்க, இது நேச்சுரலுங்கிறதுனால இதோட சத்துக்கள் எல்லாம் அந்த எலக்ட்ரோலைட்ஸ், கால்சியம், பொட்டாசியம் எல்லாமே வந்து ரொம்ப ஹை ரிச்சடாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷேவ் பண்ணி இது மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஆரோ மார்க் பக்கத்தில் இருக்கிற தேங்காய் கண்ணில் தான் நீங்கள் வந்து இந்த அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரா வந்து குத்தணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப் ஏஜ் வச்சு குத்துனீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து உள்ளே போயிடும். அண்டு நீங்கள் சூப்பராக அந்த தேங்காய் தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் இளநீ சீவி அவங்க ஸ்ட்ரா போட்டு தர மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த பல்ப்பை எடுக்கணுன்னா இந்த மாதிரி தேங்காய் எடுக்கிற ஸ்டூல் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். இல்லைனா நீங்கள் அமேசானில் கூட வாங்கிக்கலாம். ஆனால் இதே மாதிரி கிடைக்குமான்னு தெரியாது. பட் ஆனால் வந்து நான் வந்து இந்தியாவிலேருந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம உடச்சி இது மாதிரி அந்த எந்த ஆரோ மார்க் கொடுத்து அந்த ஓட்டை போட்டிங்களோ அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் இது மாதிரி உடச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து உடஞ்சிருங்க. மெயினாக உடைக்கும் போது அடியில் வந்து அந்த தேங்காயோட ஷார்ப் எட்ஜ் இருக்கும். அது வந்து 2 விரலுக்கு நடுவில் வச்சு நீங்கள் உடச்சிங்கனாலே சூப்பராக இது மாதிரி பெரிய ஓட்டையாக உடச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் எடுக்கிறது இருக்குதுங்களே, அந்த சைடு வச்சு நீங்கள் வந்து அந்த உள்ளே இருக்க பல்ப்பை நல்லா கீறி எடுத்துடலாம். ஸோ அது மாதிரி எடுத்து நீங்கள் எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து சூப்பராக அந்த டெண்டர் கோகோனட் அந்த பல்ப்பு வந்து கிடச்சிரும். நீங்கள் இந்த கோகோனட் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கூட நீங்கள் தனியாக எடுக்கலாம். நீங்கள் அது வந்து தண்ணி முதல்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய ஓட்டையாக போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணியை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த வந்து நிறைய ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம இளநியாக வீட்டுக்கு வந்து வாங்கினாலும் அதை உடச்சி இந்த பல்ப்பெலாம் வந்து எடுக்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக எனக்கு தெரிஞ்சுது. ப்ளஸ் இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இளநீர் இட்லி, இளநீர் பாயாசம் எக்கச்சக்கமான ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.